நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்த பொருட்கள்ல என் டைரியும் இருக்கணும்ல, எங்க இருக்குன்னு பாக்குறேன். காணோம். டைரி எங்க வச்சாங்கன்னு தெரியலையே. சரி, அப்புறம் பாத்துக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீ என்னோட மடியில வந்த உடனே நான் என் வலி எல்லாத்தையுமே மறந்துடுவேன்னு சொன்னாங்க. முதல்ல நீ எனக்குள்ள இருந்த, அப்ப நான் உள்ளேயே உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்ப நீ என் கண்ணுக்கு முன்னாடி இருக்க. நீ இப்படி அழகா தூங்குறத பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட, சரி சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. என்ன ஆச்சு? அம்மா இங்கதான் இருக்கேன். செல்லம், அழாதடா அழாதடா, அம்மா இங்கதான் இருக்கேன். சரி சரி சரி, அழாத குட்டி இல்ல, அழாதடா அழாதடா. என்னம்மா ஆச்சு? அழாதம்மா. அம்மா தான் உன்னை தூக்கி வச்சிட்டு இருக்கேன்ல. சரி சரி சரி, அம்மா இனிமே எதுவுமே பேச மாட்டேன். நீ நிம்மதியா தூங்குவியா? என் செல்லம் இல்ல, என் ராஜா இல்ல. அழாதடா அழாதடா. சரி சரி, அம்மா உன்னை தொட்டில போட்டு ஆட்டவா? எங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. அழாதடா அழாதடா, இங்க பாரு அம்மா இருக்கேல்ல, அழாத. என்ன ஆச்சு? சரி சரி, தொட்டிலாம் வேண்டாம், அம்மா தூக்கிக்கிறேன். வாட சொல்லு, வாட வாட சொல்லு. நாம தொட்டில எல்லாம் ஒண்ணு தூங்க வேண்டாம், அம்மா ஒண்ணு தூக்கிக்கிறேன், சரியா? சரி சரி சரி. என்னடா செல்லம் ஆச்சு உனக்கு? அம்மா இங்கதான்டா இருக்கேன், அழாதடா. என்னமா ஆச்சுனா? ஏன் இப்ப எழுதிட்டு இருக்கா? என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலம்மா, நீங்களே என்னன்னு பாருங்க. ரொம்ப நேரமா அழுதுடா. வயிறு ஃபுல்லா பால் குடிச்சிருக்கானா? அப்புறம் என்னாச்சு? பாத்ரூம் கூட போலியே. என்னமா ஆச்சு? என்னாச்சு? அர்ச்சனா, நான் பாத்துக்கிறேன் குழந்தைய. நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுடா செல்லம்? எதுக்கு அழறீங்க? எதுக்கு? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா காட்டு. பெருங்காயத்தை சூடுபடுத்தி இப்படி லேசா ஒத்தரம் கொடுத்தா அழவே மாட்டா. பாத்தீங்களாக்கா, குழந்தை அழுது அழுது ஓஞ்சு போயிட்டான்ல. இப்ப பாத்தியா அவன எவ்வளவு அமைதியா இருக்கான் இல்ல? பின்னக்கா, 2 பாட்டியாலையும் நீ அழுத தாங்கவே முடியாது தெரியுமா? சமத்தா தூங்கணும், சரியா? எல்லாம் சரியா போயிடும். நிம்மதியா தூங்கு கண்ணா. என்ன இன்னும் வரவே இல்ல? ஒருவேளை அம்மா பக்கத்துலயே படுத்து தூங்கி இருப்பானோ? என்ன பண்றது? எதுக்கும் ஒரு தடவை போய் பாக்குறேன். ஐயோ, பாத்து வரக்கூடாது அர்ச்சனா. எங்கம்மா போயிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, குழந்தை தூங்கிட்டானான்னு பாக்குறதுக்காக தான். பாரு, எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கான்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல ராதிகா, நானும் கொஞ்ச நேரமா பாக்குறேன், நீ அர்ச்சனா பேரை எடுக்கவே இல்லையே. என்ன கொஞ்ச நாளா அர்ச்சனாவை பத்தி கவலைப்படுறத தவிர உனக்கு வேற வேலையே இல்லாம இருந்தது. என்னங்க நீங்க? இப்பதான் எனக்கு கவலையே இல்லையே.
அர்ச்சனாக்கு நல்லபடியா பிரசவம் ஆயிடுச்சு. இப்ப அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அர்ச்சனாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. அவ்வளவுதான். அவங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் குழந்தையையும் அர்ச்சனாவையும் நல்லபடியா பாத்துக்குவாங்க. ம். நீங்க ஹாஸ்பிட்டல்லயே பாத்தீங்கல்ல, குழந்தை பிறக்கிற வரைக்கும் சம்மந்தி அம்மா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இல்ல. ஆனா குழந்தை பிறந்த உடனே அனன்யாவோட தொட்டில கொடுங்கன்னு கேட்டுட்டாங்க. இதுக்கப்புறமும் நான் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? ஆனா நான் ஒண்ணு யோசிக்கிறேன். சொல்லுங்க. அது அர்ச்சனாவுக்கு குழந்தை பிறந்ததோட சேர்த்து ஒரு அமைதியான பாட்டியும் பிறந்துட்ட. நான் எவ்வளவு முயற்சி பண்ண தெரியுமாமா? உங்க மடியில இவ்வளவு நிம்மதியா தூங்குறான் பாத்தீங்களா? சில நேரத்துல குழந்தைக்கு பித்தமோ வாதமோ ஏற்பட்டுடும். அதனால கூட வயித்து வலி வரும். பெருங்காயத்தை சூடு பண்ணி குழந்தையோட வயிறை சுத்தி தடவி விட்டா வயித்து வலி சரியா போயிடும். நாங்க இப்ப அதத்தாமா பண்ணோம். பாத்தியா எப்படி தூங்குறா? குழந்தை அதனாலதான் அழறான்னு நீங்க எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? எங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். அர்ச்சனா, நாங்க குழந்தைங்களை பெத்து வளர்த்திருக்கோம். அதனால எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீ ஏன் கவலைப்படுற? நீயும் கத்துக்குவ. போக போக இது எல்லாமே உனக்கும் தெரிய வரும் அர்ச்சனா. குழந்தைக்கு பசியா வயித்து வலியா நீயே கண்டுபிடிச்சிருவ. இந்த விஷயம் எல்லாம் போக போக உனக்கே தெரியும் அர்ச்சனா. ஆமாமா, ஆனா இதையெல்லாம் நான் கத்துக்கிறதுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிடும்ல? இல்ல அர்ச்சனா, ரொம்ப நாள்ல ஆகாது. தாயான உடனே ஒரு பொண்ணுக்கு தானாவே இதெல்லாம் வந்துரும். கொடுங்கம்மா, நான் தூங்க வைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். என் மடியிலேயே தூங்கட்டும். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்த மாதிரி நேரத்துல நீ முழுசா ஓய்வெடுக்கணும். பிரசவம் முடிஞ்ச உடனே நீ உன்னுடைய உடம்ப பாத்துக்கலனா பின்னாடி நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடும். நீ ஆரோக்கியமா இல்லனா உன்னுடைய இளவரசனை நீ எப்படி பாத்துப்ப? வா, வந்து பக்கத்துல படுத்துக்கோ. தூங்குடா செல்லம். என் தங்க குட்டி தூங்குங்க. என் செல்ல குட்டி தூங்குங்க. ஆ ஆ செல்லம் இல்ல, தூங்குங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனன்யா இதை போட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கா பாரு. என்னாச்சு? மனசுக்குள்ள நீயே சிரிச்சுக்கிற? ஏதாவது ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம் இருக்கா சூர்யா? நாம முதல்ல அனன்யாவை இங்க கூட்டிட்டு வரும்போது அன்னைக்கு ராத்திரி ஒரு பக்கம் சுக்கிக்கிட்டு தூக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன சத்தத்துக்கும் பதறிக்கிட்டு இருந்தோம். எவ்வளவு டென்ஷனா இருந்தோம்ல. அதே நேரத்துல சந்தோஷமாவும் இருந்தது. அனன்யா கொஞ்சம் இழுத்து மூச்சு விட்டா கூட நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு பதறி போவோம்ல. இன்னைக்கு அர்ச்சனா கார்த்திக் நிலைமை கூட அப்படிதான் இருக்கும்ல. எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். இது எப்படி பண்ணணும்? குழந்தைக்கு நாப்பி மாத்தணுமே. ஈரம் ஆயிடுச்சு. அம்மா நைட்டு எழுந்திருச்சு பாத்துக்கிட்டே இருக்க சொன்னாங்க. ஏன்னா ஈரத்துல அப்படியே குழந்தை தூங்குனா அவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருமா? அப்போ அர்ச்சனா, நீ மாத்தி விட்டுற. ப்ளீஸ் கார்த்திக், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்க குழந்தையோட காலை மேல தூக்கி பிடிச்சுக்கோங்க. தூக்குங்க. மெதுவா மெதுவா. ஒண்ணு இல்லடா. அம்மா இப்ப மாத்திடுறேன். குழந்தையோட கை கால் எவ்வளவு மிருதுவா இருக்குல்ல, பிடிக்கவே பயமா இருக்கு. இப்ப மாத்திடுறேன் கார்த்திக். இங்க பாரு, அப்பாவை பாரு. அழுதுகிட்டே இருக்கான் அர்ச்சனா. மாத்திடுறேன்டா மம்மி, இப்ப மாத்திடுறேன். ஆச்சுடா, ஆச்சு. அவ்வளவுதான். அட, குழந்தை Dress கூட ஈரமா இருக்கு. ஐயோ, ஆனா அர்ச்சனா இப்ப நீ சேஞ்ச் பண்ணா மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிடுவான். இல்ல கார்த்திக், Dress மாத்தி தானே ஆகணும். என்ன பண்றது? என்னால மாத்த முடியாது. நாப்பி மாத்துறதுல இவ்ளோ பிரச்சனை. நீங்க கொஞ்சம் மேல பிடிச்சுக்கோங்க கார்த்திக். முதல்ல பட்டன்ஸ் எல்லாம் கழட்டுங்க. மெதுவா. ஒண்ணு இல்லடா. அம்மா உனக்கு இப்ப Dress மாத்தி விட்டுறேன்னு. நீ லேசா தலையை தூக்கி பிடிச்சுக்க. அவ்வளவுதான். ஆச்சு. அவ்வளவுதான். சரி, நான் குழந்தையை தூக்கிக்கிறேன், நீ போட்டு விட்டுறேனா? அர்ச்சனா மெதுவா. அது கார்த்திக், நான் தான் பண்ணிட்டு இருக்கல, ஏன் என்ன டென்ஷன் ஆக்குறீங்க? சாரி. அவ்வளவுதான். கார்த்திக், பட்டன் எல்லாம் தப்பா போடுறீங்க. என்ன இப்படி இல்ல, போட்டுட்டு இருக்கீங்க? கரெக்ட் தான். நல்லா பாருங்க. கரெக்ட் இல்ல கார்த்திக். இப்படிதான் போட்டு விடு. சரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். வெல் டன் அர்ச்சனா. அப்பாடா. அது சரிக்கா. குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன அவஸ்தைப்படுறாங்களோ தெரியலையே.
ஆ அர்ச்சனாவால கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா தூங்க முடியாது. அது மட்டும் இல்ல, அவ ரொம்பவே சோர்ந்து போயிருக்கா. அதுவும் பிரசவத்துக்கு அப்புறம் 40 நாளாவது அவ ரொம்ப நல்லா ஓய்வு எடுத்திருக்கணும். ஆ, அப்பதான் முன்னாடி மாதிரி அவளால எல்லா வேலையும் செய்ய முடியும். அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். குழந்தை சரியா தூங்காது, ராத்திரில பசியில அழும். அதனால அர்ச்சனாவும் கண்ணு முழிக்க வேண்டி வரும். அதான் அவள சோர்ந்து போயிருக்காளே. வேணும்னா கொஞ்ச நாளைக்கு குழந்தைய நாம 2 பேரும் உட்காந்து பாத்துக்கலாம். நிஜமாக்கா, நான் என்ன நினைச்சேனோ நீங்க அதை அப்படியே சொல்லிட்டீங்க. நான் உங்ககிட்ட இதைத்தான் சொல்ல வந்தேன். ஆ நான் இப்பவே போய் பேசுறேன். ஆ முடிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. ஆ வா. என்ன 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது வந்து குழந்தைய பத்தின கவலைதான். கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க ஒண்ணும் போக வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு தெரியும், அர்ச்சனாவும் கார்த்திக்கும் நிம்மதியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆ, ஆனா நான் சொல்றத கேளுங்க. அர்ச்சனா தான் வேலையை தானே செஞ்சுக்கட்டும். இப்ப அவ அதையெல்லாம் செய்யலன்னா அப்புறம் எப்ப கத்துக்குவா? ஆனா அவங்க 2 பேருக்கு இப்ப எதுவும் தெரியாது. அதனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடாதா? அதான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு 3 பொம்பளைங்க இருக்கமே. அதுவும் குழந்தையோட சேர்ந்து அவங்க தூங்குறது இதான் முதல் நாள். அப்பா அம்மாவா அவங்க பொறுப்பு என்னன்னு இன்னில இருந்து அவங்க புரிஞ்சுக்கணும். முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக அவங்களே எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. நீங்க குழந்தை பெத்தப்ப எப்படி இருந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அவங்க வாழ்க்கையோட புதிய கட்டத்துல இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் உதவி செய்யாம இருக்கிறதா நீங்க அவங்களுக்கு செய்யற பெரிய உதவி. தாயாகிறதுனா குழந்தைய பெத்துக்கிறது மட்டும் இல்ல, குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பையும் அவங்க ஏத்துக்கணும். எனக்கு புரியுது. நீங்க சொல்றது என்னமோ சரிதான். இருந்தாலும் இல்ல, எதுவும் சொல்லாத. நீங்க 2 பேரும் அவங்க ரூமுக்கு போய் படுங்க. அவங்களே எல்லாம் சமாளிச்சுப்பாங்க. கார்த்திக், நீங்க தூங்குங்க. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அர்ச்சனா நீ தூங்கு. என்னை விட இப்போ உனக்கு தான் ரெஸ்ட் தேவை. அப்போ ஒண்ணு பண்ணலாம், 2 பேருமே தூங்கலாம். குழந்தை கூட தூங்கிட்டான். ஆனா தூங்கும் போது ஜாக்கிரதையா இருங்க. குழந்தை மேல கை கால் போட்டுறாதீங்க. ஆ. ம். மெதுவா கார்த்திக். அட, என்னாச்சு? ஏன்டா அழற? என்னப்பாச்சு? என்னாச்சு கார்த்திக்? என்னாச்சு? குழந்தைக்கு ஒண்ணு இல்லல? ஆ, செல்லம் அழாதடா, தூங்குடா. ஒண்ணும் இல்ல. ஜோ 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 ஜோ. என்னாச்சு அர்ச்சனா? அழுதுகிட்டே இருக்கான். இருங்க, தூங்கிடுவான். ஒண்ணு இல்லடா. செல்லம் அழாதடா, செல்லம் தூங்குடா தூங்குடா தூங்குடா. தூங்குறான். தூங்குடா. தூங்கிட்டான். ம். இங்க பாருங்க கார்த்திக், நீங்க தூங்குங்க. ஒண்ணும் இல்லடா. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குழந்தை அழுதுட்டே இருக்கு. அது ஒண்ணும் இல்லக்கா, குழந்தை அழுத மாதிரி இருந்தது, அதான் இங்க வந்தேன். ஆ ஒருவேளை அழுகையை நிறுத்திட்டானோ, தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆ ம் சரி, நீயும் போய் தூங்கு. அது வந்து குழந்தை அழற சத்தம் கேட்டுச்சு, அதான். எனக்கு தெரியும் உங்களால தாங்க முடியல. எவ்வளவு புரிய வச்சேன், அப்படியே என் பேச்ச கேட்கல இல்ல. இல்ல, குழந்தை அழுதுட்டு இருந்த மாதிரி. மன்னிச்சுக்கங்க. ஆ ஆ, சரி, முதல்ல 2 பேரும் போய் தூங்குங்க. கடைசியில அம்மா அப்பா குழந்தை நல்லபடியா எழுந்துக்குவாங்க. பாட்டி 2 பேரும் தூக்க கலக்கத்துல சுத்துவீங்க. சரி. முடிச்சிட்டோம். என்னாச்சு? அர்ச்சனா, ஒண்ணு இல்லப்பா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. கார்த்திக், நான் குழந்தைய மடியில வச்சுக்கிறேன். ஆ, ஒரு நிமிஷம். மெதுவா தூக்கு. செல்ல, மெதுவா, ஒண்ணு இல்லடா, மெதுவா. ஒண்ணு இல்ல. அழாதடா என் தங்கம்ல. ஒண்ணும் இல்லடா, அழாதடா தங்கம்ல, தூங்குடா. என்ன அர்ச்சனா அழுதுகிட்டே இருக்கான்? ஏன் நிறுத்த மாட்டேங்கிறான்? இப்ப என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துவிடும், அழகாய் தூங்குவாய் ராஜா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துவிடும், அழகாய் தூங்குவாய் ராஜா. இல்ல, இப்படி எல்லாம் தூங்க மாட்டேன் போல இருக்கு. கார்த்திக், நான் வேணா இறங்கி நடந்து பாக்குறேன். வாடா செல்ல என் தங்கம்ல. அம்மா உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு நடக்கவா? என் தங்கம்ல, தூங்குடா. என்ன சாந்தி, என்னாச்சு? அம்மா ஏன் அப்படி நின்னுகிட்டு இருக்கு? அது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. அர்ச்சனாவும் கார்த்திக்கும் குழந்தை எப்படி சமாளிக்கிறாங்களோ தெரியலையே. அதெல்லாம் நல்லா தான் பாத்துப்பாங்க. நாம பாத்துக்கலையே என்ன? அதே மாதிரி அவங்களும் பாத்துப்பாங்க. நீங்க எப்ப பாத்துக்கிட்டீங்க? நல்ல சத்தமா கொரட்டை விட்டு தூங்குவீங்க. அதெல்லாம் இல்ல. எப்பாவது என்ன அறியாம கண் அசந்துருவேன். சரி சரி, பரவாயில்ல, விடுங்க. கார்த்திக் பிறந்தப்ப நீங்க எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கே ஞாபகம் இருக்காது. கார்த்திக், கார்த்திக். ஷ், தூங்கிட்டான். அப்படி போங்க. ஆ, கொண்டா. அர்ச்சனா, குழந்தை மறுபடியும் அழமாட்டான்ல?
இல்ல நான் சும்மா தான் கேட்டேன். சரி படுத்து தூங்குங்க. நீயும் தூங்கு. படு. பாத்து.